வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா 12வது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் 7 சுப முகூர்த்தங்கள் வருது. பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேசராசி, காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்ன விதமான பலன்கள் இருக்குது, பங்குனி மாதத்தை எப்படி நம்ம சிறப்பாக சில வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான சில வேலைகளை செய்யணும் அப்படின்னா மேசராசி ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதுலேயும் நிர்வாகத்திறன், மற்றவங்கள அடக்கி ஆள்றது, நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறது கைவந்த கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் மேசராசி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட தலைவர் பெண்களாக தான் இருப்பாங்க. அந்த நிர்வாகம், அந்த குடும்ப நிர்வாகம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக நிர்வாகம் பண்ணுவாங்க. நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முருகபெருமானின் அருளை முழுமையாக பெற்ற இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள் கைகூடும் விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆமாம், கடந்த மாதங்களில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் பயங்கரமான அலைச்சல் இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, உறவுகளில் கொஞ்சம் விரிசல் இருந்தது. அதே நேரத்தில் கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அது சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்னதான் அப்படி அமைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு தான் கொடுத்தாலும் அதற்கான விரயம், வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது எவ்வளவு பணம் வருதோ அதுக்கான செலவு அப்படிங்கிறதும் காத்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, கட்டிய மனைவி மூலமாக அந்த செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி அவங்க மூலமாக காத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி செலவு ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா குழந்தைகளுக்கான கல்வி செலவு, உடல் ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது அல்லது அடிப்படை தேவை செலவுகள்லாம் நடக்க இருக்குது. அடுத்து பாருங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளும் உண்டு. திருமணம் செய்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மனைவி, நீண்ட நாளாக மனைவி கேட்ட விஷயத்த இந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடும், அவங்களுக்காக செய்வீங்க. அதே போல் கணவர் எதிர்பார்த்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுது. அதனால் செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் போகுது. இதில் உடல் ஆரோக்கிய குறைபாட்டு செலவுகளும் உண்டு. சில பேருக்கு சுகர் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதற்கான மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாமல் இருக்குது. அப்புறம் வசதிக்காக செலவு பண்ணுறது எப்படின்னா
இந்த கௌரவம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வசதி வாய்ப்புகளுக்காக செலவு செய்கிறது. ஆமாம், தேவை மற்றும் தேவையில்லா செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குங்க. அது நீங்கள் பார்த்து உங்களோட நிலைமை என்னன்னு பார்த்து நீங்கள் தான் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு. வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதை விட கூடுதலான செலவு இருக்குது. அடுத்து பிரம்மாண்டமான ஆசைகள் இருக்குது. அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான ஆசைகள் இருக்குது. பேராசை பெரு நஷ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தான். அந்த வகையில் பார்க்கையில் இந்த அவசரப்பட்டு ஆசைப்பட்டு முதலீடு பண்ணுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா போட்டால் 20 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த அவசரமான சில அதிரடியான வேகமான முன்னேற்றம் தரக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லி இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்துடாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சிக்கல்லாம் உருவாக்கி விட்டுருவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பணத்தையும் இழக்கிறது மாதிரி ஆயிடும். அடுத்து சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் நல்லபடியாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. அடுத்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு பெற்றிருக்குது. அப்போ என்னென்னா, சில பேருக்கு இந்த படிக்காமல் இருந்த குழந்தைகள் படிப்பு சரியாக வராமல் இருந்த விஷயமெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லபடியாக வரும். ஆமாம், கொஞ்சம் நல்லபடியாக படிப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேற என்ன அப்படின்னு பார்க்கையில் தொழில் வருமானம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான தொழில் வருமானம் அப்படிங்கிறது உண்டு. அதில் எதுவும் குறையில்லை. தொழில் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்த வகையில் ஒன்றும் பெரிய குறையில்லை, நல்லபடியாக தான் போகுது இந்த காலகட்டம். அப்போ குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மேச ராசிக்கு என்ன தகவல் அப்படிங்கிறது தான் அவன் விஷயம். இப்போ என்ன மேசராசியை பொறுத்த வகையில் என்ன தகவல்னா, விரய செலவுகள் நிறைய இருக்குது. சுப விரய செலவுகள், தவிர்க்க முடியாத சுப விரய செலவுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சில பேரோட தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய லக்கணம் என்ன, நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்பில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள முடியும், தள்ளி போட்டுக்க முடியும், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. நான் மேசராசி அன்பர்களோட ஜாதகம் நிறைய பார்த்த வகையில் சொல்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வயது 60 வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உபாதை பிரச்சனைகளில் கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அடுத்து 30லிருந்து இந்த 60 வயது அந்த காலகட்டத்தில் இருக்கவங்களாம் வேலை, உழைப்பு, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடுமாற்றத்தோடவே போகுது கடந்த ஒரு 4 மாதங்களாக. ஆமாம், உறவுகள்லேயும் கொஞ்சம் பொருத்தமில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதற்கு ஏற்றாறு போல் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, அந்த கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் சுப விரய செலவுகள் அப்படின்னு பல்வேறு விதத்தில் தவிர்க்க முடியாத செலவுகளாக நிறைய அந்த மாதத்தில் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, சிக்கனம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் உறவுகள் கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஆமாம், இளைய சகோதர சகோதரி உறவுகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்வாங்க. ஓரளவுக்கு உங்களோட பயணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அடுத்து சனி பகவான் எப்போதுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் தான் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு. ஆமாம், அதுலலாம் மதிப்பு மரியாதை குறைபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா, வரவை விட அதிகமான செலவு, கடன் வாங்கி செலவு பண்ணுற சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் வீண் வாக்குவாதம், வம்பு வழக்குகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் இரண்டாவது விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது.
அப்போ இது இவ்வளவு இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் சில பேர் மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஆமாம் என்னென்னா உறவுகள் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மேசராசியை பொறுத்த வகையில் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களோடு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்களுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களை எடுத்து பலனடையணும். சில பேருக்கு முதலீடு செய்யும் வகையில் அந்த செலவுகள் வரும் தொழில் ரீதியாக. சில பேருக்கு பார்த்திங்கனாக்க வீண் விரைய செலவுகளாக போகும். சில பேருக்கு சுப விரைய செலவுகள் அப்படின்னா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு அசட்டை உருவாக்குறது மாதிரி வரும். அப்போ எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு இந்த பங்குனி மாதத்தின் சிறப்புகளோடு இப்படிப்பட்ட சிறப்புகளோடு அமைஞ்சிருக்கு. ஓகே, நமக்கு வழிபாடு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.